வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அனிகா சுரேந்திரன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன பொண்ணு தாங்க, இப்போ தான் 18 வயசு ஆச்சு. அதுக்குள்ளே ரொம்பவே மாடர்னாக ட்ரெஸ் போட்டதுனால மக்கள் பல பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ தாம்மா நாங்கள்லாம் வந்துட்டு உன்னை அஜித்தோட பொண்ணாக பார்த்தோம், அதுக்குள்ளேயே இவ்வளோ மாடர்ன் ஆகிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. பத்தாதுன்னு கன்னடத்தில் ஒரு படம், உச்சக்கட்ட கிளாமர், படுக்கை அறை காட்சி, லிப்லாக் முத்த காட்சி அப்படின்னு பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இப்போ இருக்க முன்னணி நடிகைகள் கூட நடிக்க தயங்குற காட்சிகள் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா நடிச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய உடை குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீ சின்ன பொண்ணுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுலாம் கிளாமரா நடிச்சுக்கலாம், இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாமரை அவாய்ட் பண்ண அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு பர்சனலாக இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண இவங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலேயே நான் எந்த ட்ரெஸ் போட்டால் என்ன, இவங்கெல்லாம் ஏன் என்ன இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ லைவ்ல ஒரு படி மேலே போயிட்டு நான் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவேன், அதை கேட்க நீங்கள் யாரு, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன ட்ரெஸ் போடணுன்ட்டு நீங்களாம் சொல்ல வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொல்கிறது என்னவோ கரெக்ட் தான். அவங்களுக்கு வந்துட்டு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க போடுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னும் வந்துட்டு அஜித்துடைய மகளா சின்ன குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இப்படி போடுறது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு முகசலிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய லைவ்ல போயிட்டு கமெண்ட்லாம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. வாட்எவர், இவங்களை அடுத்த நயன்தாரான்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டா அது இவங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ரசிகர்களை இந்த அளவுக்கு வந்துட்டு கோவமா பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.